ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இங்கே தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 445 ஆரம்பிக்கிறது. முன்னையே சொன்னார்போல் விடுவிப்பதில் 2 தினசு. நிரந்தரமாக விடுவிப்பது ஒன்று, அது ஞானத்தினாலே நடப்பது. அதை செய்வதற்காக ஞானஸ்வரூபமான தட்சிணாமூர்த்தி யோகியாய் இருக்கிறார். இன்னொன்று தற்காலிகமாக விடுவிப்பது. சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற லாயக்கே இல்லாதவர்களுக்கும் ஐயோ பாவம் என்று தற்காலிகமாக ஓய்வு தருவது, அதுதான் பிரளயம். பிரளயம் என்ற வார்த்தையை கேட்டால் பயங்கரமாக இருந்தாலும் அதற்கு நிஜ அர்த்தம் நன்றாக பரமாத்மாவின் அமைதியில் லயித்து போவது என்பதே. பிரலயம், நன்றாக, லயம் லயிப்பது. சம்ஹாரம் என்ற கோர கிருத்தியமாக தெரிவதற்கும் அர்த்தம் சிருஷ்டியில் வெளிவந்ததை ஆதியிலிருந்த அமைதி நிலைக்கே பழையபடி இழுத்து சேர்த்து வைப்பது என்பதுதான். ஆனால் இது நிரந்தரமான முக்தி இல்லை. முக்தியில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா மறுபடியும் பிரிக்க முடியாமல் ஒன்றாக போய்விடும். லயிப்பது என்றாலோ லயம் கலைந்த பிறகு அடுத்த சிருஷ்டியில் சம்சாரத்துக்கு வர வேண்டியதுதான் என்ற அர்த்தம். ஆனாலும் அத்தனை காலமாவது லாயக்கே இல்லாத ஜீவனுக்கும் ஈஸ்வரன் ருத்ரனாக இருந்து வாழ்க்கையின் ஓயாத சஞ்சலங்களிலிருந்து ஓய்வு தருகிறான். சித்தியோடு கர்மாக்களை கழித்து கொண்டு ஞான மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் குருவாக வந்து பரமசாந்தனாகவும் பரமஹிதமாகவும் சம்சார விடுதலை தரும்போதோ அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற விகுதியாக நிரந்தர முக்தியாகவே தருகிறான். தகுதியில்லாதவர்களுக்கும் தற்காலிக முக்தி தரும்போது அப்படி சாந்தமாக இதமாக பண்ணலாமா? அப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகலாம் என்று ஜனங்களுக்கு குளிர்விட்டு போய்விடும் அல்லவா? அதனால்தான் சாந்த சுரூபியாக போய் பிரளயத்தை உண்டு பண்ணாமல் ருத்ரனாக பயங்கர ஒளி தாண்டவம் செய்து காரியத்தை முடிக்கிறான். பயமுறுத்தி கஷ்டப்படுத்தி ஆனாலும் பெரிய சாந்த நிலையில் கொண்டு போய் சேர்க்கிறான். இது இருக்கட்டும். இவருக்கு இன்ன காரியம் என்று தேவதைகளுக்கிடையே பரமாத்மா வைத்திருக்கிறான் என்றேன். ஒருத்தர் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் தலையிட்டால் ஒழுங்கு போய்விடும். ஆனாலும் எல்லா தேவதைகளும் முடிவில் ஒன்றுதான் என்ற அபேதபாவம் உலகத்தில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்னது ஒன்னது என்று தெய்வ பேதம் செய்து கட்சி கொட்டிக்கொண்டு ஒரே சண்டையாகத்தான் ஜனங்கள் நிற்பார்கள். அதனால் பரமாத்மாவின் ஏற்பாட்டில் எப்படி இருக்கிறது என்றால், ஈஸ்வரன் அதாவது சிவன், விஷ்ணு, அம்பாள் போன்ற முக்கிய தேவதைகள் தங்களுக்குள் அபேதத்தை காட்டுவதாக எந்த பொறுப்பையும் ஏற்று எந்த டிபார்ட்மெண்ட்டையும் நடத்தலாம் என்றிருக்கிறது. சின்ன தேவதைகள் இப்படி செய்ய முடியாது. முக்கிய தேவதைகளும் ஒரு சமயத்தில் ஓரளவுக்குத்தான் இலாக்காக்களை மாற்றிக்கொண்டு பண்ணுவது, ஒரேடியாக மாற்றிக்கொள்வதில்லை. கிருஷ்ணருக்கு முற்பட்ட அவதாரங்களில் சட்டென்று கொஞ்ச நாளைக்கு மட்டுமே ஒரு ஆவிர்வாவம் பண்ணியோ அல்லது சில வருஷமோ பல வருஷமோ பூலகத்தில் மனுஷன் மாதிரி வாசம் பண்ணியோ தப்பு கூட்டங்களை அழித்து வேத தர்மத்தை விளங்கும்படி செய்வது என்று இருந்தது. அதாவது ஒரு ராஜா சத்துருக்களை வதம் பண்ணி தர்ம மார்க்கத்தில் ராஜ்யாபாரம் செய்வது போல அவை இருந்தன. இதனால் லோக பரிபாலனத்தில் ராஜாவாக உள்ள மகாவிஷ்ணுவே அவதாரங்கள் எடுத்து க்ஷத்திரிய தர்மப்படி யுத்தம் செய்வது, பரிபாலிப்பது என்று பண்ணினார். யுத்தத்தில் ஈஸ்வரனின் சம்ஹார அம்சத்தை எடுத்துக்கொண்டார். கிருஷ்ணாவதாரத்தில் நாம் பார்த்தபடி ஈஸ்வர சுபாவத்தை சம்ஹார விஷயத்தில் வெளிப்படையாகவே சொல்லி எடுத்துக்கொண்டார். அதோடு ஈஸ்வரனின் இன்னொரு காரியமான ஞானோபதேசத்தையும் அந்த அவதாரத்தின் கடைசி பாகத்தில் செய்தார். அதற்கு முற்பட்ட அவதாரங்களில் ஞானோபதேசம் இல்லை. அதை செய்ய அக்காலங்களில் இருந்த ஞானிகளும் மகான்களுமே போதுமாக இருந்தது. இவர்கள் கூட தாங்களே ஜனங்களை தேடிப்போய் மல்லு கொடுத்து உபதேசிக்க அதிக தேவையில்லை. அவதாரத்தினால் துஷ்டசம்ஹாரமான பிறகு ஜனங்கள் தாங்களாகவே பழையபடி தர்ம வழிகளில் போவதாகவும் மகான்களை தாங்களே அதிகமாக தேடிப்போய் உபதேசம் வாங்கிக் கொள்வதாகவும் இருந்து வந்தது. கிருஷ்ணாவதார காலத்தில் அசுரர்கள் மனுஷரூபமான அரசர்களுக்குள் நன்றாக குடிகொண்ட போது பொது ஜனங்களின் அறிவிலும் கொஞ்சம் புகுந்தனர். கலி மாதிரி ஒரேடியாக இல்லை, கொஞ்சம்தான். ஆனாலும் கொஞ்சமாவது இப்படி ஏற்படத்தான் செய்தது. அதனால்தான் அர்ஜுனன் மாதிரியான ஒரு உத்தம புருஷன் கூட முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் தர்ம விவேகம் கலகலத்து போய் ஸ்வதர்மத்தை மறந்து நான் யுத்தம் பண்ண மாட்டேன் என்று சொல்லி தனக்கு சாதகமாக தப்பான கொள்கைகளுக்கு உயர்ந்த பிலாசபை மாதிரி ரூபம் கொடுத்து சொன்னது. இதனாலேயே அவதாரமாக வந்தவர் ஞானோபதேசமும் பண்ண வேண்டி வந்தது. ஆனாலும்
பரிபாலனத்தை கடமையாக கொண்ட ஒரு சக்கரவர்த்தி அதன் பொருட்டே துஷ்ட சிக்ஷணம் பண்ண வேண்டும் என்றிருப்பதால் மகாவிஷ்ணுவான சக்கரவர்த்தி ஈஸ்வரனின் சம்மார கிருத்தியத்தை மேற்கொள்வது போல ஞானோபதேசையும் மேற்கொள்வதற்கு நியாயம் சொல்ல முடியாது. சக்கரவர்த்திக்கு ஞானோபதேச பொறுப்பு கொடுக்கப்படவில்லை, அடியோடு கொடுக்கவில்லை என்று நினைத்து விடக்கூடாது. ஜனங்களை வினயம் உள்ளவர்களாக, அதாவது பண்பாளர்கள் என்னும்படியாக ஆக்க வேண்டியதும் ராஜாவின் ஒரு கடமைதான். ஜனங்களுக்கு ஆபத்து ஏற்படாமல் காப்பதான ரக்ஷணம், அவர்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு வசதிகள் செய்து கொடுப்பதான பரணம் என்ற இரண்டைக்கும் முந்தியே ராஜாவின் முதல் கடமையாக அவர்களுக்கு வினய ஆதானம் செய்ய வேண்டும், அதாவது அவர்களுக்கு நற்பண்புகளை ஊட்ட வேண்டும் என்று காளிதாசன் சொல்லியிருக்கிறார். இதில் ஞானோபதேசமும் கொஞ்சம் வந்துவிடும் தான். ஆனாலும் கூட ராஜாவே இந்த வினயாதானத்தை, அதிலும் குறிப்பாக ஞானோபதேசத்தை செய்ய வேண்டும் என்று இல்லை. சத்துக்களை, நல்ல ஆச்சாரியர்களை, ரிஷிகளை, ஞானிகளை ராஜாவானவன் நன்றாக ஆதரித்து பகுமானித்து வைத்துக்கொண்டு அவர்கள் மூலமே ஜனங்களின் ஆத்மசிரேஷுக்கான விஷயங்களை வளர்த்து கொடுக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் காட்டுகின்றன. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.